வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகூர் தொகுதிக்குட்பட்ட குமந்தான்மேடு கிராமத்தில் வீரன் கோவில் அருகே உள்ள ஐமாஸ் விளக்கு நீண்ட நாட்களாக பழுதாகி எரியாமல் அப்பகுதி மிகவும் இருள் சூழ்ந்துள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு இந்த கிராமத்திற்கு மழை நிவாரணம் வழங்க வந்த பொழுது ரேகன் ஜான்குமார் அவர்களிடம் கிராம மக்கள் இப்பிரச்சனையை தெரிவித்தனர். இப்பிரச்சனையை சரி செய்யும் பொருட்டு உடனடியாக ஹைமாஸ் விளக்கு வழங்குவதாக ரேகன் ஜான்குமார் அவர்கள் கிராம மக்களுக்கு உறுதியளித்தார். அதன்படி இப்பகுதிக்கு ஹைமாஸ் விளக்குகள் ரேகன் ஜான்குமார் அவர்களால் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை ஊர் பொதுமக்கள் பெற்றுக்கொண்டார்கள். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல்குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இறந்து வருகின்றனர். இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை கடந்த 1 மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துவிட்டனர். இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு மருத்துவ குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட தாங்கள் உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் மனுவில் குறிப்பிட்டார். ஆகவே இது குறித்து தாங்கள் விரைவாக உகந்த நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் நிம்மதியாக வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்தி நகர், கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி ஆகிய பகுதியில் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்கார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தரும் நிலையில் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் 75க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வழுதவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசிமணி, பாசிமணியை மாலையாக மாவட்ட ஆட்சியருக்கு அணிவித்து மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மனைப்பட்டா வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதியாண்டு மாணவிகள் காட்டிரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராவ் கெலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இப்பயிற்சியின் ஒரு பகுதியாக மாணவிகள் பாண்டிச்சேரி ராக் பீச்சில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படும் துப்புரவு தொழிலாளர்களுடன் இணைந்து கடற்கரை சாலைகளை சுத்தம் செய்தனர். துப்புரவு தொழிலாளர்களுடன் இணைந்து சாலைகளில் உள்ள நெகிழி பொருட்கள், காய்ந்த இலைகள் போன்றவற்றை மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளாக அகற்றினர். மேலும் அங்கிருந்த குப்பை தொட்டிகளை சுத்தம் செய்து புதிதாக பைகளை மாற்றி அமைத்தனர். அங்குள்ள பொதுமக்களுக்கு சுத்தம், சுகாதாரத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்பணியில் மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி வைஷ்ணவி, நிவ்யதர்ஷினி, தாட்சாயினி, சௌஜன்யா, காயத்ரி, காயத்ரி, காயத்ரிதா, கோபிகா, ஹரணிகுமாரி உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து முடித்தனர். புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பள்ளியில் இருந்த ஆசிரியரை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தாக்கி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் ஆசிரியர் மீது போஸ்கோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே தனியார் பள்ளியில் உள்ள பொருட்களை அடித்து சூறையாடப்பட்ட நிலையில் பள்ளியை தற்காலிகமாக சீல் வைக்கவும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க கோரியும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தை சிபிஐ விசாரணை நடத்த கோரி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் ஆசிரியர்களுடன் இணைந்து தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை அப்புறப்படுத்த முயற்சித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தாசில்தார் பிருத்திவி பேச்சுவார்த்தை நடத்தி பள்ளியை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மறியலை தற்காலிகமாக கைவிட்டு மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்த சாலையோரம் காத்திருக்கின்றனர். இதனிடையே மறியல் நடைபெற்ற இடத்திற்கு வந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் பள்ளியை திறக்க கூடாது எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் நிலையில் எப்படி 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு
பாலியல் துன்புறுத்தல் அடித்திருக்க முடியும் என்று மூடப்பட்ட பள்ளியை மீண்டும் திறக்க வேண்டும். சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த எல்லைப் பகுதியில் உள்ள கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 38 வயது பெண் கடந்த மாதம் வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றார். அவரை மருத்துவர்கள் பரிசோதித்த பொழுது திருமணமாகாத நிலையில் அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து மருத்துவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் கடந்த மாதம் பாலியல் வன்புணர்வு பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில் கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தேவராஜ் 65 என்ற முதியவர் அப்பெண்ணை கர்ப்பமாக்கியது தெரியவந்ததை அடுத்து முதியவரை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரித்தனர். அதில் தான் மாடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பெண் விறகு பொறுக்க வந்ததாகவும் அந்த பெண்ணிடம் நைசாக பேசி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். மேலும் அப்பெண் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் இதுகுறித்து வெளியே சொல்லாமல் இருந்து வந்துள்ளார். வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற பொழுது மருத்துவர்களின் பரிசோதனைக்கு பிறகு இதுகுறித்து வெளிவந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் தேவராஜை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கமானது புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார தமிழக பகுதியிலிருந்து ஓட்டுநர்கள் சங்கத்தின் உறுப்பினராக ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சங்கத்தின் உறுப்பினர் வெற்றி என்கின்ற ஓட்டுநர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். இவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் சங்கத்தில் உறுப்பினர்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டு ரூபாய் 60,000 சுமார் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் உயிரிழந்த ஓட்டுநரின் இல்லத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல் கூறினர். இதில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் கபடி போட்டியில் கோப்பையை வென்ற சேந்தனத்தம் அணி வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. ஜூனியர் நேஷனல் கபடி போட்டி மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்றது. போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற புதுச்சேரி ஊசுடு தொகுதி சேந்தனத்தம் கிராமத்தை சேர்ந்த கபடி வீரர்கள் டேவிட், அபி, கலைச்செல்வன், அன்பு, பிரவீன், ஜீவா ஆகியோர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேந்தனத்தம் முகாம் ஒருங்கிணைப்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துரை வெங்கடேசன் மற்றும் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. வெளியூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகையரசு, அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னணியின் மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன், அரசூர் அகர முதல்வன் ரவி, சந்தோஷ், தொண்டமானத்தம் பேரு சக்திவேல், ராமநாதபுரம் தர்ஷனா, துத்திப்பட்டு சைமன், சாத்தமங்கலம் ஏழுமலை, மங்கலம் தொகுதி செய்தி தொடர்பாளர் தேவா மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பொதுமக்களுக்கு இணைப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. வசந்த கால திருவிழாவை ஒட்டி பிரான்ஸ் நாட்டின் சார்பில் பல்வேறு நாடுகளில் ஏராளமான நிகழ்வுகள் நடத்தப்படும். அந்த வகையில் புதுச்சேரியில் இந்திய கலாச்சார விழா 3 நாட்கள் நடைபெறுகின்றது. கடற்கரை சாலையில் அனைவரும் இவ்விழாவில் இந்திய மற்றும் பிரெஞ்சு கலாச்சார நடன நிகழ்வுகளும் இசை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் பிரம்மாண்ட பொம்மைகள் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் காதல், உற்சவம், துள்ளல் என பல்வேறு பாடல்களுக்கு பிரம்மாண்ட பொம்மைகள் நடனமாடின. இப்பொம்மைகளுக்குள் வெளிநாட்டு கலைஞர்கள் இருந்தபடி நடன அசைவு செய்ததை பலரும் வரவேற்றனர். பொம்மை நடன கலைஞர்களுக்கு முன்பு இசைக்கேற்ப இளைஞர்கள் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 2 தினங்களுக்கு முன்பாக யார் பெரிய ரவுடி என்ற தொழில் போட்டி காரணமாக உழவர்கரையை சேர்ந்த பிரபல தாதாவின் மகன் ரிஷி, பெரியார் நகர் தேவா, திடீர் நகர் ஆதி ஆகிய 3 ரவுடிகளையும் மற்றொரு ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் மற்றும் கிழக்கு பகுதி குற்றப்பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த தேடுதல் வேட்டையில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த ரெயின்போ நகரை சேர்ந்த சத்யம் மற்றும் அவனது கூட்டாளிகளான ரோடியார்பேட் சக்திவேல், அங்கு நாயக்கர் தோப்பு சரண், வண்ணாரப்பேட்டை சஞ்சீவி, சாரம், தென்றல் நகர் வெங்கடேஷ், ஆட்டுப்பட்டி சாரதி, டிவி நகர் காமேஷ், ஆட்டுப்பட்டி விஷ்ணு, சோலை நகர் ரவீந்திரகுமார் மற்றும் இவ்வழக்கில் ஒரு சிறார் உட்பட 10 பேரை கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய செல்போன்கள், 3 பீச் அருவாள்கள், இருசக்கர வாகனங்கள், சவுக்கு தடிகள் ஆகியவைகளை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக உள்ள 2 பேரையும் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சத்யா மீது ஏற்கனவே 5 கொலை வழக்குகள், ஒரு கொலை முயற்சி வழக்கு உட்பட 16 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. அதேபோன்று மற்ற குற்றவாளிகள் மீதும் கிரிமினல் வழக்குகளும் உள்ளது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமிக்கு முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோருக்கு தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடந்த 14ஆம் தேதி தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். வெளியே வந்த ஆசிரியர் மணிகண்டனை விரட்டி தாக்கினர். பின்னர் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் போலீசார் ஆசிரியர் மணிகண்டன் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் கடந்த 2 நாட்களாக போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இவ்வழக்கை போலீசார் சரியான முறையில் விசாரிக்கவில்லை என்று வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் புதுச்சேரி கடலூர் சாலையில் மாணவ மாணவிகள் இன்று காலை 8 மணி முதல் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி ஆசிரியர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். அப்பொழுது மாணவர்கள் தரப்பில் கூறும்பொழுது தங்களுக்கு கல்வி பாதிக்கப்படுவதாகவும் 10 நாட்களில் தேர்வு நடைபெற உள்ளதால் பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும், போலீசார் இவ்வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரித்து வருவதாகவும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், இதற்கு புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தெற்கு எஸ்பி பக்தவச்சலம், சப் கலெக்டர் இஷிதாரதி ஆகியோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தற்காலிகமாக மாணவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதன் பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து துவங்கியது. தொடர்ந்து அரசு மற்றும் போலீஸ் தரப்பில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 3 மணி நேரம் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள படகை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று 7வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காததால் காரைக்காலில் இருந்து 9:40 மணிக்கு வேளாங்கண்ணி செல்கின்ற ரயிலை காரைக்கால் மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் காரைக்கால் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீனவர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்தும் மீனவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீனவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மீனவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினார்கள். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 25 நிமிடங்களுக்கு மேலாக ரயில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தங்களது போராட்டங்களுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை காரைக்கால் மாவட்டம் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி அடுத்த ராமநத்தம் ஊராட்சியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரம் வணிகர்கள் இறைச்சி கடைகளில் கோழி கழிவுகள், மாட்டு இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் இதர கழிவுகள் அவ்விடத்தில் கொட்டுவதால் அந்த இடம் சேரும் சகதியுமாகவும் உள்ளது. மேலும் அந்த கழிவுகளில் உள்ள இடத்தில் அங்கு சுற்றித் திரியும் நாய்கள், பன்றிகள் அனைத்தும் அப்பகுதியில் முகாமிட்டு சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி வருகின்றது. மேலும் அவ்விடத்தில் சிலர் அன்றாடம் அந்த குப்பைகளை கிளறி பார்த்து அதில் கிடைக்கும் பொருட்களை சேகரித்து எடுத்து செல்கின்றனர். இது சென்னை, திருச்சி, கடலூர், பெரம்பலூர், மதுரை, தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய சாலையாகும். மேலும் அன்றாடம் ஆயிரக்கணக்கில் செல்லும் பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், சமயபுரம் கோவிலுக்கு பக்தர்கள் பாதசாரிகளாக தற்போது அதிகமாக செல்கின்றனர். அனைவரும் இந்த சாலையை கடந்து செல்வதற்கு துணியால் முகத்தை மூடிக்கொண்டு அனைவரும் செல்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது, நாங்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் இதுகுறித்து பலமுறை கூறியுள்ளோம், ஆனால் யாரும் இதனை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அப்பகுதியில் அதிக காற்று வீசும் பொழுது துர்நாற்றம் அதிக அளவில் அப்பகுதியில் வீசுகின்றது. ராமநத்தம் ஊராட்சி நிர்வாகம்
நிர்வாகம் இதுபோல் குப்பைகள் கழிவுகள் கொட்டும் நபர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குப்பைகளில் சில சமயம் தீ மூட்டி விடுகின்றனர். இதனால் அப்பகுதி புகைமூட்டமாக காணப்படுகின்றது. இதை புகையானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்தும் நிலையில் உள்ளது. மேலும் தொற்று நோய் பரவும் அபாயம் சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.